அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பயானை பற்றி சொல்லியிருந்தேன் ரீசெண்டாக. நான் பரீட்சைக்கு படிக்கிறதுனால உங்கள்கிட்ட இப்போ நேரம் இருந்ததுனால ஒரு பயன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது என்ன பயன் பார்த்தீங்கன்னா, மொத்தம் இஸ்லாத்துலேருந்து 3 கடமைகள் உள்ளப்பட்டது. என்ன கடமைகள் மொத்தம் 5 கடமைகள்வாங்க. இப்போ நான் சொல்ல இந்த பயனை கொடுக்கப்பட்ட கடமைகள் வெறும் 3 கடமைகள். என்னென்ன கடமைகள் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மக்கா மதீனா, இரண்டாவது திக்ரு, மூன்றாவது கபர். இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் கபரோட டாபிக் தான். கபரில் என்னென்ன நடக்குது, என்னென்ன சிந்தனைகள் என்னென்ன நடக்குது தான் இப்போ கபர்லேருந்து தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஊரில் பணக்காரன் ஏழைக்காரன் 2 பேர்களும் வசித்து வந்தார்கள். அந்த ஊரில் பணக்காரன் ரொம்ப காசு இருக்குது, நான் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு திமிரு காட்டிக்கிட்டு ஏழைக்காரங்கிட்ட எப்போ பார்த்தாலும் குத்தி குத்தி காமிக்கிறது. ஏழைக்காரனும் சரி வேணாம், பணத்தை வச்சு யாரெல்லாம் இவனுக்கு நல்லபடியாக புத்தி கொடுத்து 5 நேரமும் தொழுக வை, 5 நேரம் திக்ரு உதவி அப்படின்னு நிறையா வாட்டி ஏழைக்காரன் எங்கெங்கேயோ பள்ளிவாசல்னா அவன் நல்லா 5 நேரம் தொழுவான், குரான் ஓதுவான், இதுக்கு நேரத்தில் திக்ரு ஓதுவான், இதுக்கு நேரத்தில் யாசின் நேரம் கிடைக்கும்போது ஓதுவான். இப்படி இருந்துக்கிட்டே இருக்கும்போது பணக்காரன் எப்போ பார்த்தாலும் சொல்லுவான், இது மாதிரி நீ நல்லபடியாக இருப்பா, நல்லபடியாக தொழுவுப்பா, இந்த நேரம் தொழுவுறதுக்காக அல்ல நம்மளுக்கு மெயினாக படைச்சிருக்காரு, அதுக்காக நிறையா சொல்லுவான். அவன் இந்த காலம் இந்த காலம் விட்டுருவான். ஒரு நாள் 2 பேர்களுக்கும் மௌத்து வந்து விட்டது. மௌத்து வந்த நாள் 2 பேர்களும் ஒரு நாள் என்ன ஆனார்கள்னா, பணக்காரன் மௌத்து எப்படி கொடுக்கப்பட்டது நான் சொல்கிறேன். இப்போ ஏழைக்காரன் மௌத்து 2 பேர்த்தையும் ஒரே கபரில் அடக்கம் பண்ணிவிட்டு 8 அடி தள்ளி போன உடனே பணக்காரனோட மௌத்து விகாரமாக ஒவ்வொன்றும் விகாரமாக இருக்கப்பட்டது. பணக்காரனோட மௌத்து எப்படி ஆச்சுன்னா, அந்த மலக்குமார்கள் வரும்போது அந்த சவுண்டு டம்மு டம்மு டம்முன்னு கேட்கும்போது அவனுக்கு ஒரு பயம் இருக்கப்பட்டது. இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம வீட்டில் ஒரு கிளாஸு விழுந்தாலே நம்ம எப்படி பயப்படுறோம், அதே மாதிரி தான் அவனுக்கும் பயம் ஏற்பட்டது. நீ இது வரைக்கும் உன்னை படைச்சதில் நீ என்ன பண்ண, திக்ரு ஓதுனியா, குரான் ஓதுனியா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உன் மார்க்கம் என்ன, இதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி. அதுவே அவனுக்கு தெரியல. அப்போ எப்படி எல்லாம் பதில் சொல்லுவான் சொல்லி அவனை போட்டு அடித்து அடுத்தது இப்போ நம்ம ஏழைக்காரன் போகலாமா. ஏழைக்காரன்கள் அவன் வானவர்களோட ரெக்கையில் அவன் சொர்க்கத்து வாசலுக்கு அழிக்கப்பட்டார்கள். அதே மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் திக்ருவதுங்க, 5 வேளை தொழுவ முயற்சி பண்ணுங்கள். முக்கியமாக ஃபஜரும் அசரும் மெயினாக தொழுதே அவனு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபஜர் எப்போவுமே தொழுவணும். அசர் எப்போவுமே இருக்கிற நேரம். அசரும் மெயின் தொழுக ஃப்ரெண்ட், அசரும் ஃபஜரும் மெயின் தொழுவோம். மித்தெல்லாம் மெயின் தொழுவோம் சொல்ல வரல, எல்லாம் மெயின் தொழுதான். ரொம்ப மெயினாக தொழுவு இது 2 தொழுவு தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக தொழுவ முயற்சி பண்ணுங்கள். இப்போ மக்கா என்னென்னா, மக்காவில் போனால் என்ன பலன் கிடைக்குன்னா, இங்கே ஓதுறோட அங்கே எங்கே ஓதுனாலும் பலன் தான். நம்ம போகணுன்னு ஒரு இது இருக்குது, அதுக்காக போகலாம். அதுக்காக எல்லாம் போக முயற்சி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது என்னென்னா திக்ரு பற்றி பேசணும். நம்ம திக்ரு எப்போவுமே நீங்கள் சும்மா இருக்கிற நேரத்தில் திக்ரு ஓதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று நேரம் கிடைக்கும் போது திக்ரு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நம்ம அடுத்த வகையில் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம கூடயே நம்ம உங்கள் சொந்தக்காரங்களுக்கு, உங்களுக்கு நெருங்கின சொந்தக்காரங்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் கொஞ்சம் எல்லாமே அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஓகே, இன்னும் அடுத்த வீடியோ சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு ஃப்ரெண்ட்ஸ்.